சுங்கச்சாவடி கட்டண உயர்வை கண்டித்து மதுரை, கப்பலூர், வேலூர் மற்றும் விக்கிரவாண்டி பகுதிகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் மனிதநேய மக்கள் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் என்ன கண்டன முழக்கங்களை முன்வைக்கிறார்கள்? என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? பூங்குழலி தற்போது வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகொண்டா தேசிய நெடுஞ்சாலையில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் வாயிலாக மனிதநேய மக்கள் கட்சியினர் தெரிவிக்கையில், ஏற்கனவே தமிழகத்தில் 67 சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் மேலும் கூடுதலாக விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரியில் 3 புதிய சுங்கச்சாவடிகளை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளதாகவும், இதன் மூலமாக சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை 70ஆக உயர்ந்துள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் 10க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் காலாவதியாகியுள்ளது. அதனை நீக்க வேண்டும் என தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி உட்பட்ட பல்வேறு கட்சிகள் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் மத்திய அரசு இத்தகைய புதிய 3 சுங்கச்சாவடிகளை அறிவித்தது கண்டிக்கத்தக்கது என்றும், ஏற்கனவே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளின் கட்டணம் தற்போது நாம் இருக்கக்கூடிய பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியின் கட்டணமானது கடந்த ஏப்ரல் மாதம் உயர்த்தப்பட்டது. அதே போல மாநில நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய திருவண்ணாமலை சாலையில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியின் கட்டணமும் உயர்த்தப்பட்டது. ஆகவே மத்திய அரசு சுங்கச்சாவடி என்ற பெயரில் வாகன ஓட்டிகளிடம் ஒரு பகல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாகவும், இதனை தடுக்க கோரியும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை நீக்க வேண்டும், புதியதாக அறிவித்த சுங்கச்சாவடிகளை வாபஸ் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். பள்ளிகொண்டாவை பொறுத்தவரைக்கும் சுமார் 500க்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியினர் முதல்கட்டமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் அதனைத் தொடர்ந்து திடீரென சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது 10வது கவுண்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2 பகுதிகள், சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஆகிய அந்த 2 தேசிய நெடுஞ்சாலைகள் இருபுறமும் மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து ஸ்தம்பித்து வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு அங்கும் மனிதநேய மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அங்கு சுமார் 3/4 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நீடித்து வரும் நிலையில் சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடிய கவுண்டர்களை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கும் வாகனங்கள் மிக நீண்ட தூரத்திற்கு காத்துக் கொண்டிருக்கும் காட்சிகளையும் நாம் பார்க்க முடியும். இதே போல மதுரையில் இருக்கக்கூடிய கப்பலூர் சுங்கச்சாவடியிலுமே மனிதநேய மக்கள் கட்சியினர் தொடர்ச்சியாக சுங்க கட்டண உயர்வு மற்றும் சுங்க சாவடி வழியாக நடைபெறும் கொள்ளையை கண்டித்தும் அதனை நீக்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தும் தங்களுடைய போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இதே போலதான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகொண்டா, விக்கிரவாண்டி, கோவை, கருத்தம்பட்டி, திருச்சி, தூவக்குடி, மதுரை, கப்பலூர், நெல்லை, நாங்குநேரி உள்ளிட்ட 7 சுங்கச்சாவடிகளில் மனிதநேய மக்கள் கட்சியினர் இன்று ஒரே நேரத்தில், அதாவது இன்று மாலை சுங்க வரி கட்டணத்தை உயர்த்தியும் புதிய சுங்கச்சாவடி அறிவித்ததை கண்டித்தும் முற்றுகை மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகொண்டா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடி நடைபெற்ற போராட்டத்தின் போது முற்றுகையில் ஈடுபட்டு ஒரு கண்ணாடி உடைக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது 500க்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியினர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு வாகனங்களில் ஏற்றப்பட்டு வருகிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல்.